ஏங்க 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 நம்ம எக்ஸாம் பற்றியே பேசலாம். இல்லை ஒன்றும் நான் ஆன்சர் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் சொன்னது தான். அதாவது குரூப் 1 தேர்வுகளில் இப்போ புதுசாக ஆட்சி அமைச்சிருக்கிற முதலமைச்சர் விஜய் சார் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான டிஎன்பிசிக்குன்னு அதாவது விஜய் சாரோட கோரிக்கையிலே அது இருக்குது. நம்ம இந்த கடந்த காலம் கசப்பாக இருந்தாலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வெளிப்படையான அரசு போட்டித் தேர்வுகள் நடக்கும் அப்படின்னு கோரிக்கையிலே அது இருக்குது. அப்படின்னா கடந்த காலங்களில் நடந்தது இந்த தடவை நடக்காது என்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாகவும் அது அமையும்னு நம்புகிறோம். அதுக்கு தான் இப்போது நேரடியாக நான் சொன்னேன், 30 வருடங்களாக நடந்திருக்கு. ஒரு பெரிய பொருளாதாரம் போட்டு பண்ணுற ஒரு கம்பெனி, அவங்களுக்கு வர்ற கேஸு, அவங்க சந்திக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு ஒரு பொருளாதாரத்தை பண்ணுற ஒரு தயாரிப்பு நிறுவனம் அதை சந்திக்கிறதுக்கு விரும்பாது. அப்படி ஒரு சூழல் இருக்கும்போது அதை நம்ம அதுக்காக கையில் எடுக்காமல் விட்டுற முடியாது. அதனால் இங்கே நடந்த ஸ்கேம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது கடந்த 30 ஆண்டுகள் தான் சொல்கிறேன், நான் இந்த ஆட்சின்னு சொல்லலை, எல்லா ஆட்சிகள்லையுமே கடந்த 30 ஆண்டுகளில் 2001 கேஸ் இன்ன வரை நடந்துகிட்டு இருக்குது, 2009 கேஸ் இன்ன வரை நடந்துகிட்டு இருக்குது, 2012 கேஸ் இன்ன வரை நடந்துகிட்டு இருக்குது. நீங்கள் பார்த்த அந்த யானை ஸ்கேம் 2009 நடந்தது, உதகமலையில் மாற்றி வச்சு, அதாவது பேர் தான் மாற்றிருக்கேன். அந்த யானை ஸ்கேம் நடந்தது, இன்ன வரையும் கேஸ் நடந்துகிட்டு இருக்குது. யானை நான் உள்ளே வச்சுருக்கேன், அது 2009. நீங்கள் நடக்கிற நீங்கள் 2012 அதை இது நம்ம மேஜிக் பேனா அது 2012. இது மாதிரி இங்கே நடந்த ஸ்கேம் எல்லாமே வருடங்கள் ஒப்பிட்டு அதை வந்து நேரடியாக சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு தயாரிப்பு நிறுவனம் பெரிய பொருளாதாரத்தை பண்ணுறதுனால அப்படி செய்ய முடியலை. ஆனால் நாங்கள் அதை எல்லாத்தையுமே கன்வே பண்ணியிருக்கோம். எனக்கு புரியல கரெக்டாக கேள்வி. இங்கேயா? சரி, நீ ஆன்சர் பண்ணுங்க. இல்லை அவங்க அது ஆமாம், அவங்களோட எல்லா படமுமே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நீங்கள் சர்பட்டாவும் பெரிய கலெக்ஷன் வந்தது. அதில் அவங்க அது மாதிரி அவங்க காமனாக இப்போ திரையிலையுமே சொல்கிறேன், நான் வந்து அவங்க ஓடிடியில் மட்டும் இல்லை 2லையுமே சக்ஸஸ் பண்ணுவாங்க. அவங்க என்னென்னா அவங்கள்ட்ட ஒரு பெரிய ப்ளஸ் என்னென்னா இன்னராக உள்வாங்கி அதை பக்காவாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து அவங்கள அடிச்சிக்க முடியாது. அதே மாதிரி தான் இது மேடம், அது மாதிரி தான் இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டுமே அந்த மாதிரி பண்ணதான் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருந்தது. இல்லை இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நம்ம ஒரு ஸ்கேமை சொல்லும்போது அதை அப்படியே பண்ணோம்னா அது ராவாக இருந்துடும். அதுக்காண்டி அதுக்கு ஒரு கதை பண்ண வேண்டியிருக்கு. அந்த கதை வழியாக அதை ஒரு திரைக்கதை பண்ணி அதை எடுத்துகிட்டு போகும்போது தான், அது ஒரு த்ரில் மூடில் எடுத்துகிட்டு போகும்போது தான் அதை கொண்டு போய் சேர்க்க முடியும். யார் ஏமாந்த மாதிரி? காவல்துறை ஏமாந்த மாதிரின்னு இல்லை. அதாவது காவல்துறை, அதாவது ஒரு சட்ட ஒழுங்கு எங்கே சரியாக இருக்கோ அங்கே அந்த எந்த ஸ்கேமும் நடக்காது. அப்படி சட்ட ஒழுங்கு சரியில்லாத போது இந்த சங்கடங்கள்லாம் நடக்குதுன்னு தானே சொல்கிறோம். தமிழ்நாட்டு அரசு வந்து நீங்கள் வந்து இங்கே தான் அதிகமாக நடக்கிற மாதிரி நீங்கள் எடுத்து காட்டிருக்கீங்க. இங்கே உள்ள எக்ஸாமினேஷன் சென்டரில் இது மாதிரி குற்றங்கள் நடக்குது அப்படின்னு எங்கே நடந்திருக்கு, தமிழ்நாட்டில் அது மாதிரி யாரை வந்து பிடிச்சிருக்காங்க, நீங்கள் அதுக்கான ஆன்சர்? அதான் சொன்னேன், 2001 நடந்த கேஸ் நான் உங்களுக்கு சொன்னல, அந்த ஸ்கேமு அது வந்து பேர் சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு மறைச்சி சொல்கிறேன். அது டீசெண்டாக உங்கள்கிட்ட சொன்னேன். 2001 நடந்தது, இன்னும் கேஸ் நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் எடுத்து பாருங்கள், உங்களுக்கு வரும். இப்போயும் நெட்டில் போட்டு பாருங்கள். 2001 கேஸு ஃபுல்ஃபில் ஆகிடுச்சா, 2009 ஆகிடுச்சா, 2012 ஆகிடுச்சா, 2017, 19, 22 வரை இருக்குது. நான் சொல்கிறது 30 ஆண்டு காலத்தினுடைய விஷயங்களை சொல்கிறேன். அதை நேரடியாக சொல்ல முடியாத சூழல் இருந்தது. ஆனால் அந்த விஷயத்தை கன்வே பண்ணியிருக்கேன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ தண்ணி மட்டும் அது மட்டும் இல்லை, அது மட்டும் நம்ம ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்ல, நம்ம கோச்சிங் சென்டர்களை சொல்கிறோம், அதுக்குள்ளே இருக்கிற அதிகாரிகளை சொல்கிறோம், காவல்துறையை சொல்கிறோம், அரசை சொல்கிறோம். நேரடியாக சொல்ல முடியலே தவிர நீங்கள் கேட்குறதுக்கான எல்லா விஷயத்தையும் ஒரு திரைக்கதைகளில் அதை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போகிற லெவலில் நம்ம பண்ணியிருக்கோம். நீங்கள் அவர் கேட்டார் மத்திய அரசு நார்த்தில் அதிகமாக இருக்குன்னு. நாங்கள் சீசன் 2க்கே ஒரு லீடு விட்டுருக்கோம். அதில் யார் அந்த ஆளுங்கிறது உங்களுக்கு ஒரு அது சீசன் 2க்கான ஒரு லீடு இருக்குது. யார் அந்த கடைசி குரல், யார் இந்த இருக்கிற அந்த குமரேசனையும், அந்த குமரேசனுக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குற அந்த கேரக்டர் தான். அது வியாபமாக இருக்கலாம், நீங்கள் என்ன வேணாலும் அதை யூகம் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வியாபத்தோட முறைகேடு வந்து இன்றைக்கி இந்திய அளவில் வெறும் மர்டர், செத்துடணும். இன்றைக்கி எத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். வியாபத்தோட நெட்வொர்க் எவ்வளோ பெரிய நெட்வொர்க் இன்றைக்கி நார்த்தில் தான் நடக்குது. அதுக்கான லீடாக கூட நீங்கள் வச்சிங்கன்னா நம்ம சீசன் 2 லீடை எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அது அங்கே கூட இருக்கலாம்.
ஏன்னா நீங்கள் செத்துருங்கிறதெல்லாம் நீங்கள் வியாபத்துலேருந்து தான். நான் இங்கே தமிழக அரசை மட்டும் சொல்லலை. இது செத்துருங்கிறது நார்த்தில் நடந்தது தான். அப்போ ஏன் நார்த்தாக இருக்கக்கூடாது? சார் அமேசான் மாதிரி இதில் ஹீரோயினை வந்து ஒரு நார்த் இந்தியன் ரொம்ப பெரிய ஆள் யாருன்னா பண்ணியிருக்கோம். ஆனால் தமிழ் தெரிஞ்ச துஷாரா அதிதி யசோதராலாம் யூஸ் பண்ணிருக்கீங்க, நல்லாவும் நடிச்சிருக்காங்க. இது என்ன காரணம்? அதாவது என்ன இப்போ நல்லா நடிக்கிறாங்களா, அதுதான் மெயின் காரணம். அதில் என்னென்ன கேட்டீங்கன்னா, இப்போ வசுந்தரா மேடம்லாம் ஒரு சின்ன கேரக்டர் ஒத்துக்கிட்டு பண்ணாங்க. அவங்களாம் தேங்க்ஸ் பண்ணணும். என்ன காரணம் அப்படின்னாக்கா அந்த கேரக்டர் வேல்யூவாக இருக்குது, நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ அதிதி மேடமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த கேரக்டரில் வந்து சீன்ஸஸாக கம்மியாக இருக்கலாம், ஆனால் ஸ்கோரபுளாக கரெக்டாக இருக்கும். கதையை ஒட்டுமொத்தமாக துஜாரா மேடம் எடுத்துகிட்டு போகிறாங்க. இது மாதிரி எல்லா அப்பா சாருடைய கேரக்டர், இந்த மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே அது கரெக்டாக அமைஞ்சிருக்கு. மக்கள்லாம் வந்து தியேட்டருக்கு வராமல் வந்து உங்கள் படத்தை வந்து வீட்டில் பார்க்க போகிறாங்க. உங்களோட ஃபீல் எப்படி இருக்குது? இல்லை, நம்ம அது ஊடகத்தினுடைய வளர்ச்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஒரு டெக்னாலஜி பெருசாக வளரும்போது நம்ம அதோட தான் சேர்ந்து பயணிக்கணுமே தவிர நம்ம அதை மீண்டும் அதை பார்க்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஊடகத்தினுடைய பெரிய வளர்ச்சி. இப்போ அங்கே என்ன ஒரு பெரிய ப்ளஸ்னா, நான் நினச்சப்ப பாஸ் பண்ணிப்பேன், நான் ஒரு எபிசோடு மட்டும் இன்றைக்கி பார்ப்பேன், நான் நைட்டு ஒரு ஷோ பார்ப்பேன், மறுநாள் ஒரு எபிசோடு பார்ப்பேன். இப்படி மக்களுக்கான கம்ஃபர்டபுளை நம்மளால் மாற்றவே முடியாது. அதுதான் டெக்னாலஜியோட வளர்ச்சி. அதை விட நம்ம சேர்ந்து பயணிக்கிறத தவிர வேறு வழி இல்லை. இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் சொல்கிறதே வந்து எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் தானா. ஏன்னா பெரிய பெரிய நேம்ஸ், எனக்கு இந்த கதை கேட்ட உடனே விஜய் சாந்தி மேமோட கேரக்டர் தான் எனக்கு என் கண் முன்னாடி வந்தது. எனக்கு ஸ்டன்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ராயனுக்கு அப்புறம் இந்த படத்தில் நான் ஸ்டன்ஸ் நிறைய பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், என்னோட அடுத்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். அப்படின்றபோது ஒரு பெரிய கான்ஃபிடென்ஸ் வந்து எனக்கு புஷ்கர் சார், காயத்ரி மேம் அண்ட் சர்க்குணம் சார் என் மேலே வச்சு இது இவங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்குல்ல. என்னோட நடிப்பு பசிக்கு இவங்க தீனி போட்ட மாதிரி இருந்தது. ஆனால் அதை நான் கொஞ்சமாவது ஃபில் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பொதுவாக அந்த டைரக்டர்லாம் நல்ல அந்த ஹீரோ வந்து சம்மந்தப்பட்ட டைரக்டருக்கு வந்து வாட்சி மோதிரம் செயின் காரணம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கேட்டாங்க. இல்லை, ஆக்சுவலி அவருக்கு என்ன வேணுமோ கொடுத்துடலாம் சார், என்ன வேணுமோ நான் பண்ணிடலாம் சார். எனக்கு May 15th ரிலீஸ் ஆகுது வெப் சீரிஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் இருக்கும். அவர் என்ன கேட்குறாரோ அது பண்ணிடலாம். என்னது வாங்கி கொடுத்துடலாங்க. என்னால் என் சக்திக்கு எது முடியுதோ அதை நான் பண்ணிவிடுவேன், கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். நான் இந்த சார்பட்ட 2 வருதுல, அதில் பார்த்துருங்க. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஐ திங்க் நான் இங்கே வந்து உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். எல்லோரும் இந்த ஒரு நாள் டைம் எடுத்து இந்த ஷோவை பார்த்து எங்களுக்கு ஃபீட்பேக் கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தான் இதை வந்து இன்னும் கொண்டு போய் மக்களுக்கு கொண்டு போகணும். தேங்க்யூ. அண்ட் வால் வாட்சர்ஸ் அண்ட் சர்க்குணம் சார் இல்லாமல் இந்த சீரீஸ் இல்லை. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அருவி படத்தில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க, ஒரு உட்காந்துட்டே ஒரு நடிக்க சொல்லியிருக்காங்க. அதில் நான் எல்லாரையும் பிடிச்சி உட்கார வச்சேன், இங்கே வந்து என்ன பிடிச்சி வச்சு உட்கார வச்சுட்டாங்க ஒருத்தவங்க. என்னன்னு சொல்லணும் அதுக்கு எனக்கு தெரியல, என்ன பதில் சொல்லணுன்ட்டு. ஆமாம், எங்கள் 2 பேருக்குமே நல்லா ட்ரைனிங் கொடுத்தாரு தினேஷ் மாஸ்டர். அது ரொம்ப என்ஜாய் பண்ணி நாங்கள் பண்ணோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நீங்கள் தான் சொல்லணும் எங்களுக்கு. இல்லை வரல, எங்கள் 2 பேத்துக்கும் வரல. அப்படி அது வந்து ஏன் அவங்க பண்ண சுழல்ல 8 பேர் இருந்தாங்க, எல்லாரும் இன்னமும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பொதுவாக வெப் சீரிஸ்னாலே இந்த கான்ட்ரவர்சி நிறைய இருக்கும், வல்கர் டயலாக் இருக்கும், சீன்லாம் ரொம்ப மோசமாக உள்ளதான் சில கமெண்ட்ஸ். இந்த இதில் எனக்கு தெரியும் அது மாதிரி இல்லவே இல்லை. அது சர்க்குணம் சார் எழுதினா எப்படி அப்படி இருக்காது. ஹியூமன் எமோஷன்ஸ்க்கு தானே நான் வேல்யூ கொடுக்குறேன். எஸ். மலையாளத்துலேயும் 2 தான் பண்ணேன். பட் இதுக்கு என்கிட்ட பதில் இல்லைங்க. உண்மையாக என்கிட்ட பதில் இல்லை. தேங்க்யூ. என்னக்கா? அண்ணா சொல்லுங்கண்ணே.
இப்போ இந்த மாதிரி இந்த அமேசானில் எல்லாமே இந்த மாதிரி கொலை கொள்ளை போலீஸு போலீஸ் ஏமாத்து தவிர வேறு எதுவும் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. நீங்கள் ஏன் ஒழுங்காக ஒரு புரிந்து ஆனால் இப்போ நம்ம பண்ணியிருக்கிறது என்னென்னா, நம்முடைய நடுத்தர மக்களுடைய பெரிய வழியாக இருக்கிற ஒரு குருப்பன் தெருவுகளில் கடந்த 30 ஆண்டுகள் நடந்த ஒரு விஷயத்தை நம்ம அதை அப்படியே வெளிக்கொண்டுறதுக்கான முயற்சியை செஞ்சோம். அதை பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம். ஒரு பொருளாதாரமாக என்னென்ன சீரியஸ் பண்ணணுங்கிறது அது அமேசான்ட்ட தான் அந்த கேள்வி கேட்கணும். நான் எடுத்த சீரியஸை பொறுத்தளவில் அது இங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். அது நம்ம எடுத்தது வந்து ஒரு நல்ல ஒரு குருப்பன் தேர்வுகள் நடந்த முறைகேடுகளை இங்கே கொண்டு வந்திருக்கோம். ஒரு அற்புதமான படைப்பு, நல்லா இருந்தது. ஏன் அதை வந்து ஒரு தனிநபரோட கொண்டுட்டு போய் மென்டல் படுத்தி இந்த கதையை முடிச்சிருக்கீங்க? இது வந்து இதை இப்போ நம்ம எப்பயுமே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, ஆமாம், நீங்கள் எவ்வளோ பெரிய கதையை சொன்னாலும் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் அந்த கதையை சொல்லி ஆகணும். ஏன்னா நீங்கள் அப்படி தான் கதை பண்ண முடியும். என்னென்னா அதுக்குள்ளே ஒரு கேரக்டர் வச்சு அந்த கேரக்டருக்கு ஒரு எய்ம் ஆஃப் த ஸ்கிரிப்ட் வச்சு அப்படி தான் ஒரு கதையை நம்ம டெல்லிங் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்லே பண்ண முடியும். அப்படி பண்ணலைன்னா ஃபாலோ பண்ண முடியாது. இப்போ நம்ம துஜாராவா ஜான்சி கேரக்டர் ஃபாலோ பண்ணால் தான் எல்லாம் வரும். ஜான்சி மூலமாக தான் இந்த உலகத்தை நம்ம காட்ட முடியும், இந்த ஸ்கேமை காட்ட முடியும். அப்படி இந்த உலகத்தை இந்த ஸ்கேமை காட்டுறதுனா அது ஜான்சிங்கிற கதாபாத்திரத்தின் மூலமாக தான் அதை விளக்க வேண்டியிருக்கே தவிர, இல்லைனா ஆடியன்ஸ் ஃபாலோ பண்ண முடியாது. நான் யாரை ஃபாலோ பண்ணுறதுன்னு கேட்பான். அது எல்லாம் தனித்தனியான பிளாக்காக மாறிடும். எப்பயுமே நான் சொல்கிறது எக்ஸாம்பிளுக்கு இல்லை, எந்த கதைகளாக இருந்தாலும் அந்த கேரக்டர் மேலே ட்ராவல் பண்ணி தான் அந்த உலகத்தை நம்ம வந்து பார்வையில் எனக்கு கடத்த வேண்டியிருக்கு. அண்ட் அப்படி பண்ணுறதுல தான் வந்து அந்த இமோஷனும் வரும். ஒரு கேரக்டரோட ஸ்ட்ரகிளை நம்ம காமிக்கும் போது தான் அது வந்து நம்ம ஃபீல் பண்ணுவோம். இல்லைன்னா சும்மா மேலே தான் ஏறும், இங்கே ஏறாது. அது ஒரு கேரக்டரை வச்சு அழகாக எழுதுனதுனால தான் வந்து இவ்வளோ அற்புதமாகவும் வந்திருக்கு. பார்ட் 2 பார்க்கலாம். அது புஷ்கர் சார், அமேசான், காயத்ரி மேடம் அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் எழுதி முடிச்ச உடனே எழுத சொல்லியிருக்கோங்க. கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்க, சீக்கிரமாக எழுதி. ஆனால் நீங்கள் ஏற்கனவே புஷ்கர் சார், காயத்ரி மேடம் கிட்ட கூப்பிட்டு 2க்கு ரெடி ஆகிக்கோங்க, எழுத ஆரம்பிங்க அப்படின்னு ஏற்கனவே சொன்னாங்க. எழுதிட்டீங்களான்னு கேட்டாங்க. மேம் கண்டென்ட் ஓரளவு பண்ணியிருக்கேன், நான் ஃபுல்லாக பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லுங்க. இதோட இந்த லாஸ்ட் கேள்வியோட இல்லை இது ஒரு பாயிண்ட் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இது வந்து என்னென்னா, நம்ம தமிழில் பண்ணுறது வந்து ஒரு ஆல் இண்டியா ரீச் வரணும், இந்தியா விடுங்க வேர்ல்டு வைட் ரீச் ஆகணும். ஸோ இதில் வந்து இந்த எக்ஸாம்னு டைட்டில் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்தது. ஆக்சுவலி நாங்கள் ப்ராஜெக்ட் பிச் பண்ணும்போது ஏதாவது ஒரு டைட்டில் கேட்சியாக இருக்கணும், தமிழ்நாட்டை தாண்டி மற்றவங்களும் இதை பார்க்கணும், நம்மளோட கதைங்களை வந்து வெளியாட்களும் பார்க்கணுன்னு ஒரு எண்ணம் எல்லாருக்குமே இருக்குது. ஏதோ அதுக்கு ஒரு ஃபில்ம் மேக்கராக யாராக இருந்தாலும் நம்ம சொல்கிற கதை வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாத்தையும் போய் சேரணுங்கிறது தான் இன்டென்ட்டு. அண்ட் நம்ம தமிழ் கண்டென்ட் வந்துட்டு நம்ம கிராஸ் பண்ணி போச்சுன்னா அது நமக்கு பெருமை. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு அந்த இது வந்துட்டு ஒரு குறுக்கி நம்மளே வந்துட்டு ஒரு சின்ன வழியில் போயிருக்கோம். அது ஒரு டைட்டில் வைக்கிறதுனால அவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க. இது வந்து என்னென்னா, நம்ம படம் பார்க்கும்போது இல்லை, ஒரு தியேட்டருக்கு நம்ம போய் பார்க்குறோம், இது வந்து ஸ்க்ரீனில் வருது. அதில் வரும்போது அது ஒரு ஆங்கிலத்தில் தான் ஒரு டைட்டில் இருக்குது, பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அது ஆங்கிலத்தில் இல்லை, அவங்களால படிக்கவே முடியலனால அதனால தான் சுழல்லையும் இந்த வார்டெக்ஸ்னு கீழே வச்சோம், வதந்திக்கும் த ஃபேபிள் ஆஃப் வெலோனின்னு கீழே வச்சோம். ஏதோ ஒன்று மற்ற ஊர் மக்கள் பார்க்கும்போது நம்ம அவங்கள விட்டுடக்கூடாதுல்ல, அவங்களும் நம்ம ஆடியன்ஸ் தானே. அது நம்ம ஆக்சுவலி அப்பாஸ் சார் பற்றி ஒன்று நம்ம மென்ஷன் பண்ணியே ஆகணும். அவர் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணியிருந்தார். அப்போ வந்து நான் திருப்பி வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு கர்ட்டசி கால் எல்லாருக்கும் பண்ணிட்டு இருந்தார். வீடியோ கால் ஒன்று பண்ணார், அதனால ஒரு சர்ப்ரைஸு. அண்ட் அவர் வந்துட்டு நம்ம அப்போ பார்த்ததுலேருந்து பயங்கரமாக மாறி இருக்காரு, ஒரு சால்ட் அண்ட் பேப்பர் ஹேர்லாம் வச்சுட்டு. அண்ட் இந்த லுக் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் வந்து இப்போ ரக்கடாக அப்படி இருந்தார். ஸோ சர்குணம் சார்கிட்ட பேசும்போது ஒரு பாயிண்ட் ஒன்று வந்தது, யாராவது ஒரு ஹீரோவாக நடித்தவர் வந்தால் அந்த அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் ஒன்று இருக்குல்ல, ஒரு மென்டார் மாதிரியான ஒரு கேரக்டரில். ஸோ அதுக்கு வந்து சடனாக பேச்சுவார்த்தையில் அப்பாஸ் சார் எப்படி இருப்பாருன்னா, அப்பாஸ் சாரோட ஃபோட்டோ உடனே கேட்டு சர்குணம் சார்கிட்ட காமிச்சு அவங்க 2 பேரும் பேசினாங்க, செட் ஆகிடுச்சு. அண்ட் அவர் வந்தது கொஞ்ச நாள் தான், குறுகிய நாள் தான். நம்பர் ஆஃப் டேஸ் ஆஃப் ஷூட் வந்து இன்னும் ஒரு 10 நாள் இருக்குமா, அவரோட 10 நாள் தான் அவரோட ஷூட் பண்ணியிருப்போம். பட் செம ஜாலிங்க. அவரை வந்து திருப்பி பார்த்துல நாங்கள் அவரை அப்போது 2004லையோ 5லையோவா ஒரு ஆட் பண்ணோம், அப்போது கடைசியாக பார்த்தது. ஸோ இப்போ திருப்பி பார்க்கும்போது மனுஷன் அப்படியே தான் இருக்காரு. ஏஜ் ஆகல.